காண வேண்டிய ஒரு பெரிய விழிப்புணர்வை எங்களின் சிறிய நாடகத்தின் மூலம் காண்பிக்க இருக்கிறோம். கண்டு கழிக்கலாமா? என்ன இது? நமது புனித பூமி இப்படியாகிவிட்டதே. ஐம்பூதங்கள் அனைத்தும் தூய்மை பெற்று வாழ்ந்த பூமி அல்லவா? இப்படி சுத்தமில்லாமல் மாசுபடர்ந்து காட்சியளிக்கிறது. களங்கப்பட்டு காட்சியளிக்கும் அவல நிலையா? இது என்ன கொடுமை? உடனே அங்கு சென்று பார்க்கலாம். நீர்வளமும் நிலவளமும் பொருள் வளமும் பெற்று திகழ்ந்த இந்த அன்னை பூமி அசுத்தமாக இருக்கும் நிலையை கண்டு என் மனம் வருத்தம் கொள்கிறது. உடனே என் நிலையை மாற்றியாக வேண்டும். கைலாயம் சென்று ஐயனிடம் வேண்டினால் அனைத்தும் மாறிப்போகும். தாமதிக்காமல் உடனே செல்லலாம். அதிசயமாக இருக்கிறது. நாரதரின் நிழல் கைலாயத்தின் மீது விழுகிறது. சுவாமி, நாரதரை கேலி செய்தது போதும். உங்கள் திருவிளையாடல்களை ஆரம்பிக்காதீர்கள். நாரதா, ஏனும் முகம் வாட்டத்துடன் இருக்கிறது. இதுபோல் நீ என்றுமே இருந்ததில்லையே. நாரதா, ஏதாவது பேசு. உன் மனக்கவலையின் காரணம் என்ன? நாரதா, உன் ஐயன் அருகில் இருக்க உனக்கு கவலை எதற்கு? வாட்டமான நமுகத்தை விடுத்து மகிழ்ச்சி கொள். நாரதா, என்னிடம் கூறு. உடனே சரி செய்கிறேன். ஐயனே, இந்த பூலத்தை ஆட்சி செய்வர் தாங்கள். மக்களின் மனக்குறைகளை அறிந்து அருள் புரிவர் தாங்கள். அப்படி இருக்க என் மனதில் உள்ளவற்றை தாங்கள் அறியாமல் இருப்பீர்களா? தாங்கள் அனைத்தையும் அறிவீர். இருப்பினும் தாங்களிடம் கூறுகிறேன். கூறு நாரதா. சுவாமி, இந்த பூலோகத்தை பார்த்தீர்களா? ஆலயம் பல கட்டி, கலனையம் பல கட்டி, ஆன்றோரும் சான்றோரும் அருள் செய்து இயற்கை தெய்வமாய் வெளிப்பட்டு மலைகளும் குன்றுகளும் உயர்ந்தோங்கி விழாவளம் பெற்று அதனை கண்டங்கள் தோறும் வணிகம் செய்து வாழ்ந்த மக்களின் நிலை என்று என்னவாகி இருக்கிறது பாருங்கள் சுவாமி. மாசு படர்ந்த உலகமாய் அசுத்தமான நீராய் காட்சி தருகிறதே. இதற்கு ஒரு முடிவில்லையாயனே? நாரதா, நானும் இதை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். தேவியும் இதைதான் கூறினாள். பூலோகத்தில் வாழும் மக்கள் தன்னையும் தன் இருப்பிடத்தையும் மட்டும் சுத்தம் செய்து கொள்கிறார்களே தவிர தன்னை சுற்றியுள்ள இடங்களையும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று இன்று வரை நினைக்க கூட இல்லை. நாடு எனக்கு என்ன செய்தது, நாட்டிற்கு நான் ஏன் செய்வது என்ற கேள்விகள் கேட்கும் நிலை முற்றிலும் மாற வேண்டும். நம் நாடு, நம் பூமி என்ற உணர்வு ஒவ்வொருவரின் மனதிலும் எழ வேண்டும். அப்பொழுதுதான் மாசற்ற உலகம் உருவாகும். ஐயனே, இதற்கு நாம் என்ன செய்வது? நாரதா, கவலை வேண்டாம். உடனே தன்னை சரி செய்து விடலாம். ஐயனே, இந்த வார்த்தைகள் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சுவாமி, இதனை எவ்வாறு செயல்படுத்துவது? தேவி, இதனை சரி செய்துதான் ஆக வேண்டும். நம் மகன்கள் இருக்கிறார்களே, இந்த பிரச்சனையை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டால் உடனே அதற்கான தீர்வை கண்டறிவார்கள். முருகா. அன்னையே வணக்கம். தாயே வணக்கம். நாதரே வணக்கம். தந்தையே, எங்களை அழைத்தீர்களா? ஆம், பூலோகத்தில் நீர்நிலைகள் மற்றும் சுற்றுச்சூழல் அனைத்தும் மாசும் காணப்படுகிறது. அதனை நீங்கள் இருவர்தான் சரி செய்ய வேண்டும். தந்தையே, உத்தரவிடுங்கள். உடனே செயல்படுகிறோம். ஆம், வெற்றி விநாயகா, வேலவா, உடனே பூலோகம் சென்று சுற்றுப்புறத்தை தூய்மை செய்து நாதின் மனக்குறையை சரி செய்யுங்கள். அப்படியாகட்டும் தந்தையே. அன்னையே, நாங்கள் வருகிறோம். நாங்களே நாங்கள் வருகிறோம். சென்று வெற்றியோடு வாருங்கள்.
அவை பாத்தியே தடுமையில் எண்ணித்திரிடார் விநாயகா முருகா நான் காண்பது என்ன கனவா நினைவா நிஜம்தான் ஏன் இந்த வேகாலையில் வந்து கொண்டிருக்கிறது அதை ஏன் கேட்கிறாய் விநாயகா அரசு மனத்தடி நாயகன்று போற்றுபடுகிற வணக்கும் மரபு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று கேட்ட முருகனுக்கும் நாவல் பழம் தர மரமில்லை மனிதர்கள் மதில் கெட்டு போய் வரத்தை எல்லாம் பெற்றிட்டார்கள் அதான் நானும் இந்த வேகாத வேல் நிற்க வேண்டிய நிலைமையாய் போச்சு கடவுளை கண்ணார்கள் இந்த அவைக்கு இந்த நிலைமையிலும் கடவுளை தேடும் மக்கள் நிலை என்ன சரி அவை பாட்டியே வாருங்கள் மத்தியான நிலைமையை சென்று தாம்போம் காற்றுக்கு எங்கே போவோம் சொல்லுங்க ஐயா எங்க வயிற்று பருப்புக்காக நான் வார்த்தையெல்லாம் வெட்டும் இதை போய் கேட்க வார்த்தைக்கு நாட்டில் எவ்வளோ வேலை கிடைக்கும் போங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அவையே இந்த மனிதன் என்ன இப்படி பேசுகிறார் காடு கழனி இவற்றையெல்லாம் அளவுக்கு அதிகமாக திருத்தி நகரமயமாக்கினால் நாம் வாழ்வது கேள்விக்குறியாகிவிடும் இதை இவர்கள் உணரவில்லை முருகா உணர்ந்தால் அவரால் இருக்கும் அவையே இது மட்டும் இல்லை வாங்க இன்னும் நிறைய இருக்கு பார்க்கறதுக்கு மண்ணுக்குள் மறைந்திருக்கும் இயற்கை வளங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டே இருந்தால் இயற்கை சிகந்து விடாதா மனிதனுக்கு மதிப்பு அவன் மண்ணில் வாழும் முறையை பொறுத்தது மண்ணை மலடாக்கினால் மனிதனின் அறிவு கண் குருடாகி மானிடம் செத்து போகும் இதை இவர்கள் எப்போது உணர்வார்களோ உணர்ந்தான் நன்றாகத்தான் இருக்கும் எல்லாவற்றையும் வணங்கும் ஈசனே இவர்கள் உணர ஒரு வழியை கொடுங்கள் ஓம் நமச்சிவாய வலிக்குது காப்பாத்துங்க வலிக்குது காப்பாத்துங்க என்னாச்சு ஐயா ஐயா கை அரித்து கால் அரித்து நல்லா புண்ணா இருக்கு ஐயா என்னால முடியல இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க இந்த லேகத்தை சாப்பிடு அந்த காலத்துல எல்லாம் நாங்க இயற்கை உணவை உண்டோம் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தோம் அதனால நாங்க ஆரோக்கியமாக இருந்தோம் ஆனா இப்ப எல்லாமே செயற்கையான உணவு இதை சாப்பிட்டால் இப்படிதான் அவதிப்படணும் மக்களின் தேவைக்கும் பயன்பாட்டுக்கும் அறிவியல் அவசியம்தான் ஆனால் இது உலகின் இயற்கை சூழ்நிலையை பாதிக்கக்கூடாது மனிதர்கள் நீர் நிலம் காற்று வான்வெளி இவற்றையெல்லாம் மாசுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன கொடுமை இதன் விளைவு என்னவாகுமோ எங்க போய் முடியுமோ ஈசன் தான் நம்மை காப்பாற்றணும் சரியாவையே இதை பற்றி எங்கள் தந்தையிடம் உரையாடுகிறோம் அவையே நாங்கள் இருவரும் சென்று வருகிறோம் சென்று வாருங்கள் பிள்ளைகள் போல் தெரிகிறது தாயே ராகம் செல்ல பிள்ளை முருகன் என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா என்று சொல்லுக்கு பெயரெடுத்து முருகா இப்படி அலங்குணமாய் நினைப்பது ஏன் அல்லவா எங்கே உன் அண்ணன் தாயே எங்கே உன் பார்த்த தந்தி தங்கள் கட்டளைப்படி இந்த பூலோகத்தை சுற்றி வந்ததால் என்
யோசனை. உடனே ஏற்பாடு செய்வோம். பட்டு சோரெல்லாம் போட்ட கூட்டம் கண்ணு முன்னே காயப்பட்டு எங்கடா நீருக்கு வழியே இல்ல புலம்புதடா. ஆகாரம் அள்ளி தந்து ஆதாய தந்த கூட்டம் எந்து நுந்து வைக்கப்பட்டு கேக்குதடா. கண்ணீர் வத்தி போய் கிளம்பிடடா. அன்னமிட்ட கைகள் எல்லாம் ஆகாயம் பாக்குதடா. ஏறு மூட்டி உழுத கூட்டம் ஏக்கப்பட்டு சாகுதடா. ஒரு பிடி சாதம் கூட ஒரு கோடி வேர்வாதாண்டா. உழுது போட்டு உரம் போட்டு உண்டா காக்கும் சாமி தாண்டா. ஒட்டுமொத்த குரலை தந்தா தன்னாலே மாற்றங்கள் மாற்றம் காணும் ஒன்னால. கருவேல மரத்தை வெட்டி முன்னாலே கால்நடைய கட்டி காப்போம் தன்னால. உணவுக்கு கை கொடுப்போம் உழவனுக்கு தோல் கொடுப்போம். பசிக்கும் பாமர பகவான போல் மதிப்போம். விவசாயம் விவசாய அஞ்சாணி விவசாய மதிப்போம். நிலம் இருக்குது நீரும் இருக்குது உழுவ விடுங்க அண்ணாச்சி. நஞ்சை இருக்குது நாகம் இருக்குது விளைய விடுங்க அண்ணாச்சி. மண்வெறு பொன்வெறு ஆகிடுமா நம்ம வாழ்க்கையும் மாறி போகுதம்மா. மண்வெறு பொன்வெறு ஆகிடுமா நம்ம வாழ்க்கையும் மாறி போகுதம்மா. நிலம் இருக்குது நீரும் இருக்குது உழுவ விடுங்க அண்ணாச்சி. நஞ்சை இருக்குது நாகம் இருக்குது விளைய விடுங்க அண்ணாச்சி. கவலையின்றி கையெழுத்துக்கு செல்லும். எங்கள் தாய் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றிவிட்டோம். அவ்வே உமக்கு நன்றி. நாங்கள் வருகிறோம். இலக்கை நமது வரம். அரைஞ்சி மழையாமல் பார்த்துக் கொள்வோம். பூமி மீண்டும் அழகாக மறந்து கொள்கிறது. இப்போது உங்கள் அனைவரிடமும் எங்களின் ஒரு வேண்டுகோள். இந்த விழிப்புணர்வை உங்கள் நண்பர்களிடமும் மற்றும் குடும்பத்தாரிடமும் பகிர்ந்து பூமியை மீட்டெடுக்கும் முயற்சியில் பங்கேற்கும். சிறிய முயற்சிகளை பெரிய மாற்றத்தை உருவாக்கும். எனவே நம்ம அனைவரும் பங்கேற்கலாமா?